முதல்ல இந்த மரவமங்கலத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா பேத்துக்கும், எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிகச்சிறந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பயணம் 32 ஆண்டுகள் இந்த சமூகத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். ஏன் இந்த இந்திர விழா நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல தமிழ்நாட்டிலேயே கரூர் மாவட்டத்தில் 32 கிராமங்கள் சேர்ந்து இந்திர விழா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்திர விழாவை நான் தொடங்கினேன். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திர விழா எதுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன குலம் உங்களுக்கு தெரியுமா? என்ன குலம்? நம்ம என்ன குலம்? இந்திர குலம். இந்திர குலம். தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, கடவுளுக்கெல்லாம் கடவுள் யாரு? இந்திரன். கடவுளுக்கெல்லாம் கடவுள் அவன் தான், எல்லாத்துக்கும் அதிபதி. எப்ப நம்ம வீழ்ந்தோமோ நம்ம கடவுளையும் அவங்க வீழ்த்திட்டாங்க. நாயக்கர் ஆட்சி காலத்துல நம்முடைய இந்திரனுடைய வழிபாடு வீழ்த்தப்பட்டது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன பண்டிகை? இன்னைக்கு என்ன பண்டிகை? காலத்துல போட்டிருப்பாங்க. என்ன பண்டிகை அது? போகி பண்டிகை அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன சொல்றாங்க? பழசெல்லாம் எரிச்சு கொடுங்க, புதுசுக்கு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திரனை நீங்க கூப்பிடாதீங்க. இந்திரனை தடை செய்த நாள் இந்த நாள். ஒவ்வொரு பொங்கலும் ஒவ்வொரு ஆண்டு பொங்கல் பாத்தீங்கன்னா, பொங்கல் வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும்தான் இந்த பொங்கல். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும்தான் இந்த பொங்கல். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு விவசாய குடிமக்கள். இவங்க தான் நெல் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த நெல் விவசாயம் பண்றதுக்கு இந்த போகம், எத்தனை போகம் சொல்றோம் இல்லையா? 3 போகம் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த போகத்தை விளைவிக்கிற ஒரு கடவுள் யாருன்னா நம்முடைய கடவுள் இந்திரன். அவனுக்கு பேர் போகியின் பேர். நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் போகினா யாரு. போகின்னு போடுங்க, அங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும் போகினா இந்திரன் வரும். எத்தனை போகம் நீங்க விளைவிக்கிறீங்க? இந்த வருஷம் 3 போகம் விளைஞ்சியா அப்படி சொல்றோம்ல. அந்த போகம் அப்படிங்கிறது தான் அந்த விளைவிக்கிற கடவுள். நமக்கு போகின்னு வந்துச்சு. பண்டிகைனா விழா. அப்ப நம்முடைய போகி அப்படின்னா அது யாரு? இந்திரன். பண்டிகைனா விழா. உங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கும். என்னடா என்னவோ புதுசா கொண்டு வராங்க, இது இந்திர விழாவா, இது என்னவோ என்ன சொல்றாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்முடைய வரலாறு இங்கதான் மறைஞ்சிருக்கு. நம்முடைய வாழ்வியல் வரலாறு அத்தனையும் இங்கதான் மறைஞ்சிருக்கு. இந்த இடத்தை தொட்டாவே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த தேவேந்திர வேளாளருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதனாலதான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இந்திர விழாவை நான் தனிப்பட்ட ஒரே ஒரு ஆளா நின்று முதல்ல 32 கிராமங்களை சேர்த்து மேலத்தாளங்களோட பயங்கரமா மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சேன் அந்த காலத்துல. அதை தொடர்ந்து இந்த இந்திர விழா நடத்திட்டு வரோம். தொடர்ந்து இந்த பயணம் இருந்துட்டு இருக்கு. அது தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம். இந்திரநிதி இருக்கு, இந்திரனுடைய தலைவரா இருக்கேன். இப்ப மகசித்தி இந்திரன் ஐயா நிறுவனர் இருக்கிறாங்க. அவங்க இதுல ஐயா கேட்டுக்கிட்டாங்க, ஐயா நீங்க எங்க இதுல ஒரு தலைமை இது வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க மறுக்காம அவருடைய இதுக்கு நாங்க வந்துட்டேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு. கரூர் மாவட்டத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் தலைவரா இருக்கேன். சங்கத்துடைய தலைவரா இருக்கேன். நான் அரசியல்வாதி கிடையாது. இந்த வேட்டி கட்டிட்டு வரேன் அப்படிலாம் இந்த மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அரசியல்வாதி கிடையாது. நான் யாரு? ஒரு வங்கியுடைய மேலாளர், ஒரு வங்கி மேனேஜர். இந்த சமூகத்தை நான் போய் ஏசியில போய் படுத்துக்கலாம். ஆனா இந்த சமூகம் இன்னும் விழிப்படையல. அதுக்காக இன்னமும் ஓடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 ஆண்டுகளுக்கு பக்கத்துல வந்துச்சு. பக்கத்துல ரிட்டைர்மெண்ட் ஆக போறோம். ஆனா இந்த சமூகம் இன்னும் விழிக்கல. இன்னும் சொல்ற இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, இந்திர விழா அப்படிங்கிறது இன்னைக்குதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா தெரியுமா? இந்திர விழானா யாரு அப்படின்னா இன்னைக்குதான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. நம்ம யாரு என்னங்கிற விஷயம் தெரியாமே அப்படி போயிருக்கு. அவரே சில பேருக்கு நல்லா படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப சாதாரண ஆளுகளுக்கு அது தெரிய வாய்ப்பே கிடையாது. படிச்சிருந்தாலும் அது அந்த விஷயம் புரியாது. இப்ப அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா, தொடர்ந்து இந்த இந்திர விழாவை கொண்டாடணும். நம்ம என்னைக்கு நாயக்கர் ஆட்சியில் நம்ம பாண்டிய பேரரசு விடுத்த பிறகு அப்படி அமைதியா, கொஞ்சம் அமைதியா இருக்கீப்பா.
நம்முடைய பாண்டிய பேரரசு விழுந்த பிறகு, நாயக்கராட்சி வந்த பிறகு நம்முடைய இந்திர விழா விழுந்தது. முதல் நாள் இன்னைக்கு மார்கழி கடைசி. நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல சம்பா நெல் 6 மாத நெல், இப்பதான் நெல் அறுவடை செஞ்சு 10 நாள் ஆயிருக்கும். புது நெல்ல நம்முடைய கடவுளான இந்திரனுக்கு பொங்கலிட்டு வழிபட்டு விழா கொண்டாடுகிற இந்த விழா தான் இந்திர விழா. முதல் நாள் இதுதான். அதுக்கு பிறகுதான் நாளைக்கு பொங்கல் விழா. அது நம்ம நாளை மறுநாள் அப்படியே மாட்டு பொங்கல் அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால இந்திரனுக்கு நம்முடைய கடவுளான நம்ம இந்திரகுலம், என்ன குலம்? இந்திரகுலம். இந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் இந்திரனை தான் வழிபட முடியும். அவன் தான் கடவுள் நமக்கு. அந்த கடவுளை நம்ம இன்னைக்கு வழிபட்டே ஆகணும். தொடர்ந்து இந்த ஐயா முயற்சியால 3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன். இங்க நம்ம ஊருக்கு வந்திருந்தேன். வந்த பொழுது சொன்னாங்க, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா விஷயமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அட்வான்ஸ் மட்டும் சில பேத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஒத்தியா நின்று எல்லாரும் சேர்ந்து இந்த ஊர்ல மரமங்கலத்துல மிக பெருமையா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. மிக பெருமையா இருக்கு. இந்த மரமங்கலம் பேர் மாதிரியே அது ஒரு வீரமங்கலம் தான். அத்தனை பேரும் ஆர்ப்பணிச்சு இங்க வந்திருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் உங்களுக்கெல்லாம். நல்ல விஷயம். தொடர்ந்து இந்த இந்திர விழா தொடர்ந்து இங்கே நடக்கணும். இந்த பகுதியில ஒவ்வொரு கிராமத்துக்கும் இது பரவணும். தமிழ்நாட்டில் அத்தனை கிராமங்களிலும் இந்த இந்திர விழா நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த உரையை நாம நன்றியோடு உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.